நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம ரொம்ப நாளா இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், பங்களாதேஷ் மேட்ச், அப்புறம் இந்த சின்ன சின்ன டீம் இவங்கெல்லாம் ஸ்ரீலங்கா மேட்ச் எல்லாம் பாக்குறதே விட்டோம். அட போடா, ஏன் இந்த கிரிக்கெட்டே பாக்குறத விட்டோம், ஏன் டோனி போனதுல இருந்து கிரிக்கெட்டே பாக்குறத விட்டோம், அதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா போகுது சுத்தமா விட்டோம். எதுவுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லா மேட்சும் பார்ப்போம். இந்த T20 ஆரம்பிச்சா பார்ப்போம், எந்த ஆஸ்திரேலியா மேட்ச் ஆரம்பிச்சா பார்ப்போம், வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் எந்த மேட்சா இருந்தாலும் பார்ப்போம். அவ்வளோ கிரிக்கெட் லவ் இருந்தது. ஆனா இப்போ போக 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 என்னன்னு தெரியல, அந்த கிரிக்கெட் லவ் போச்சு. என்ன டோனினால இந்த ஃபேன் போனால போச்சா, டோனினால போச்சா, இல்ல இவனுக்கு ரோஹித் சர்மா கோலினால போச்சா, இல்ல கிரிக்கெட் மேல இருக்க ஆர்வமே போச்சா என்னன்னு தெரியல. இப்ப பெருசா மேட்சே பாக்குறது இல்ல. இந்தியா மேட்சே பெருசா பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லா மேட்சும் பார்ப்போம். இப்போ பெருசா எதுவுமே பாக்குறது இல்ல. இப்போ வெஸ்ட் இண்டீஸும் பங்களாதேஷும் ஒரு ஓடிஐ சீரிஸ் போயிட்டு இருக்கு. யாரும் பெருசா பார்க்கல, எதுவும் பார்க்க மாட்டோம். ஆனா ஆக்சுவலா நேத்து வேற லெவலா மேட்ச் நடந்தது. என்னடா வெஸ்ட் இண்டீஸா பங்களாதேஷா, என்னடா இப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ போல நம்ம பங்களாதேஷ்ல ஓப்பனிங் ஆனாங்க நம்ம அசானும் சர்க்காரும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அசானு. சர்க்கார் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ஆட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரன் எடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் வரவங்கலாம் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மிராஜ் மட்டும் கேப்டனு 32 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஓரளவு எல்லாம் டபுள் டிஜிட் அடிச்சுட்டு ஓரளவு ஸ்கோர் எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம போலிங்ல என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நம்ம உசைன் நல்லா போட்டாரு. அப்புறம் மொய்ஸே நல்லா 3 விக்கெட் எடுத்து நல்லா ஸ்பின் பண்ணாங்க. ஆக்சுவலா இதுல ஒரு செம்ம ஹிஸ்டரி நடந்திருக்கு. வரலாறுலயே நடக்க கூடாதது இது இந்த மேட்ச்ல நடந்து. இது நான் லாஸ்ட்ல சொல்றேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் 213 ரன் அடிச்சா வின்னுட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு போவோம் மேட்ச். ஃபர்ஸ்ட் மாதிரி உண்மையிலேயே வெஸ்ட் இண்டீஸ் டீம் இல்ல. ஓப்பனிங்கே சும்மா ஆரசமா இருக்கும். கெயில் இறங்குவான், பாட்டு பாட்டு பாட்டுன்னு இந்த சைடு 4 சைடு அடிப்பான். அதுக்கப்புறம் சாம்வேல், பிராவோ, அது இதுன்னு ஒரு மாதிரி அவங்க லைன் அப்பே சூப்பரா இருக்கும். நீங்க சும்மா கூட பார்க்கலாம். அவனுங்க ஆடுறதே பயங்கரமா இருக்கும். அடிச்சுனே இருப்பாங்க. நல்லா T20 எல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். சமீலா இருக்கும் போது பிரைத்வேட் எல்லாம் ஒரு வெஸ்ட் இண்டீஸ்னாவே ஒரு பயமா இருக்கும். இப்ப இருக்கிறவனுங்க தான் சொங்கிங்களா இருக்கிறானுங்க. ஓப்பனிங்கே ஒழுங்கா ஆட மாட்டானுங்க. ஓப்பனிங் யாரு ஆடினாங்கன்னா இந்த அத்தனாய்ஸும் பாடகிங்கும் ஆடினாங்க. ஓரளவுக்கு அத்தனாய்ஸ் ஆடினாரு. பாடகிங் சரியாவே ஆடல, டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சமா டபுள் டிஜிட் அடிச்சுட்டு நம்ம ஓப் சூப்பரா ஆடினாரு. கேப்டன்ற பொறுப்பு எடுத்துட்டு நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் இவன் ஜெயிப்பானா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. ஏன்னா டபுள் சைடு போச்சு மேட்ச். விக்கெட்டோ விழுந்தது ஒரு சைடு இவனுங்களும் நல்ல ரன் அடிச்சிருந்தாங்க. யார் ஜெயிப்பான்ற மாதிரியே போச்சு. லாஸ்ட்ல கொண்டு வந்தாங்க சூப்பர் ஓவர். சூப்பரா நிறுத்தினாங்க சூப்பர் ஓவரை. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூப்பர் ஓவர் எல்லாம் பார்க்கணும். ஓடிஐ சீரீஸ்ல ஆக்சுவலா சூப்பர் ஓவரே நடக்காது. இதுல என்னன்னு பண்ணாங்க தெரியல, சூப்பர் ஓவர் நடத்தினாங்க. என்னன்னா அதுக்கப்புறம் பங்களாதேஷும் திரும்பி ஆடினாங்க. எப்பவும் போல அசனும் இறங்கினாங்க. 9 ரன் தான் அடிச்சாங்க. ஒரு 4 கூட அடிக்கல. பைஸ்ல மட்டும்தான் ஒரு 4 போச்சு. எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆடணும். ஆனாலும் இவனுங்க ஓரளவு நல்ல போலிங் இருக்குல்ல, அடிச்சு டஃப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி போச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டா தான் டபுள் சைடா தான் போச்சு. ஆனா ஹோப்பும் இவனும் சமடி வச்சு 6 பால்ல முடிச்சிட்டாங்க மேட்ச். நல்லாவே போச்சு. ஃபைனலா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிச்சு இந்த மேட்சை. செம்ம இன்ட்ரெஸ்டா போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் கொஞ்சம் நல்லா போச்சு. இதுல என்ன ஹிஸ்டரி கிரியேட் ஆயிருக்குன்னா, வெஸ்ட் இண்டீஸ் 50 ஓவருமே ஸ்பின்னு தான் போட்டாங்க. இது யாரும் சீமும் எடுத்துன்னு வரல, ஃபாஸ்ட் பவுலரே எடுத்து வரல. 50 ஓவருமே ஸ்பின்னர் தான் போட்டாங்க. ஆக்சுவலா இது எப்ப நடந்திருக்குன்னா 1994ல ஸ்ரீலங்கா அந்த மாதிரி பண்ணிருக்கு. ஒரு 44 ஓவர் தான் போட்டிருக்காங்க அவங்க. ஸ்பின்னர் 44 ஓவர் போட்டாங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 50 ஓவருமே ஸ்பின்னு போட்டிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். ஃபாஸ்ட் பவுலருக்கு கை ஒஞ்சிச்சா இல்ல என்ன கால் சுருக்கிச்சா என்னன்னு தெரியல, இல்ல அந்த ஸ்பின் பிட்ச்னால அவங்க போட்டாங்களா தெரியல. ஃபுல்லா ஸ்பின்னருக்கே குத்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு நல்லா தான் போட்டாங்க ஸ்பின்னரு. ஏன் ஃபாஸ்ட் பவுலர் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.